ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திடநிலைமை சாலிட் ஸ்டேட் லெசனை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதில் இந்த செஷனில் நம்ம படிக்க போகிறது என்னென்னா பொதிவுத்திறன் அல்லது பொதிவு பின்னம், பேக்கிங் ஃப்ராக்ஷன் அல்லது பேக்கிங் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இதை ஒரு எளிய கனசதுர அளவுக்கூட்டுக்கும் முகப்பு மைய கனசதுர அளவுக்கூடு மற்றும் பொருள் மைய கனசதுர அளவுக்கூடு, இந்த 3 வகையான கனசதுர அளவுக்கூட்டுக்கு எப்படி நம்ம பொதிவுத்திறனை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த செஷனில் படிக்கலாம். முதலாவது, இந்த பொதிவுத்திறன் ஏன் வருது, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி படிக்கலாம். அதாவது இப்போது நம்ம அந்த அணிக்கோவை புள்ளிகள் சொல்கிறோம், அதில் உட்கூறுகள் காணப்படும் படிக்கிறோம். அப்போ அதில் ஒவ்வொரு வரிசையிலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அணுக்கள் காணப்படும். இப்போ இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு அணுக்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அவங்க கோளங்கள்னு கொடுக்குறாங்க. ஏன்னா ஆட்டம்ஸ் நம்ம ஸ்பியராக கன்சிடர் பண்ணுறோம். அப்போது ஒவ்வொரு வரிசையிலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா கோளங்களுக்கு இடையில் கேப் இருக்கும், இடைவெளிகள் காணப்படுகின்றன. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது ஒரு வரிசை இன்னொரு வரிசை, அப்போ பல அடுக்குகள் அமையும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அடுத்தடுத்த லேயருக்கு இடையில் கேப் இருக்கும். அதாவது அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே இடைவெளிகள் ஏற்படுகின்றனன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு அமைப்பில் இந்த ஒட்டுமொத்த கன அளவு எப்படி இருக்கும்னா அந்த ஒட்டுமொத்த கன அளவு தான் அந்த அமைப்பினுடைய பொதிவு திறன் அல்லது பொதிவு பின்னத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ இந்த பொதிவு திறனை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். அப்போது இப்போ பொதிவு திறன் அல்லது பொதிவு பின்னம்னா என்ன, அது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கனளவு டிவைடட் பை அலகு கூட்டின் கனளவு இன்ட்டு 100. இது ஒரு ஃப்ராக்ஷன், அதனால் நம்ம இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா எளிய கனசதுர அலகு கூட்டினுடைய பொதிவு திறனை எப்படி கண்டுபிடிக்குங்கிறத பார்க்கலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு எளிய வகை கனசதுரத்தை கொடுத்துருக்குறோம். இந்த எளிய கனசதுர அளவுக்கூட்டில் நம்ம படிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு மூலைகளிலும் அணுக்கள் காணப்படும். சரிங்களா? அடுத்தது இன்னொரு 3 டைமென்ஷனல் படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தில் கவனிச்சிங்கன்னா அதில் ஆரம் ரேடியஸ் என்னென்னா a/2. ஸோ இந்த சிம்பிள் கியூபிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எளிய வகை கனசதுர அளவுக்கூட்டில் ஒவ்வொரு மூலைகளிலும் அணுக்கள் காணப்படும். இந்த படத்திலிருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, அதில் நமக்கு ஆரம் என்று சொல்லப்படுகின்ற ரேடியஸினுடைய மதிப்பு எவ்வளோ, a/2. இப்போ இதிலிருந்து எப்படி நம்ம இந்த எளிய கனசதுரனுடைய பொதிவு பின்னம் அல்லது பொதிவு திறனை நம்ம கால்குலேட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது எளிய கனசதுர அளவுக்கூட்டுக்கு நம்ம பொதிவு திறனை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதலாவது பொதிவுத்திறனுக்கான ஃபார்முலா, ஒரு அலகுக்கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கனளவு டிவைடட் பை அலகுக்கூட்டின் கனளவு இன்ட்டு 100. நம்ம ஆன்சரை பர்சன்டேஜில் கொடுப்போம், அதனால் இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். இப்போது நம்ம படித்தோம், எளிய கனசதுர அளவுக்கூட்டுக்கு ரேடியஸ் ஆர்னுடைய மதிப்பு a/2. ஓகேவா? அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு அலகுக்கூட்டுக்கு சொந்தமான கோளங்களின் எண்ணிக்கை, அதுவும் குறிப்பாக நம்ம இந்த எளிய கனசதுர அளவுக்கூட்டுக்கு சொந்தமான அணுக்களின் எண்ணிக்கை அது அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். இங்கே தான் அணுக்கள்ங்கிறத கோளங்கள்னு மென்ஷன் பண்ணுறோம். அதனுடைய எண்ணிக்கை 1, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த அலகுக்கூட்டினுடைய கனளவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பு, இது நமக்கு a³ தான் வரும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம், இந்த விளிம்பு நீளம் ABCன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த கனசதுரத்தை பொறுத்தளவுக்கு விளிம்பு நீளத்தினுடைய மதிப்புகள் ABC 3மே சமம் தான். அப்போ உங்களுக்கு a³ வந்துடும் இந்த அலகுக்கூட்டினுடைய கனளவு. அப்போது நம்ம படிக்க போகிற இந்த 3 வகையான கனசதுரம், அதாவது எளிய கனசதுரம், முகப்பு மைய கனசதுரம் மற்றும் பொருள் மைய கனசதுரம், 3 வகையான அளவுக்கூட்டினுடைய கனளவுமே உங்களுக்கு டினாமினேட்டரில் பொறுத்தளவுக்கு a³ தான் இருக்கும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோம். அடுத்தது ஆரம் ஆர். இப்போ நம்ம ஒரு கோளம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அணுக்களை, அப்போது ஒரு கோளத்தினுடைய கனளவு நம்ம படிச்சிருக்கிறோம் மேக்ஸில் 4/3 πr³. இப்போ நம்ம போட்டது எல்லாமே ஒரு டெரிவேஷன் தான், பார்த்துக்குங்க. இப்போது ஆரம் ஆர் அப்படிங்கிறப்போ அந்த கோளத்தினுடைய கனளவு 4/3 πr³. இப்போ நம்ம படித்தோம் ஆர்னுடைய மதிப்பு a/2. அப்போ அந்த ஆருக்கு பதிலாக a/2 போட்டோம்னா நமக்கு என்ன ஆகுன்னு பாருங்கள், 4/3 π இன்ட்டு a/2 ஹோல் கியூப்னு வச்சுக்கலாம். அப்போது 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஏவை க்யூப் பண்ணால் a³ வரும், 2வை க்யூப் பண்ணால் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, அப்போ 8 வரும். சரிங்களா? இதை சிம்பிளை பண்ணலாம். இந்த 4க்கு 8 2 டைம்ஸ் அடிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும்னா ஆன்சரு πa³ டிவைடட் பை 6ன்னு வரும். ஓகேங்களா? இது இந்த கோளத்தினுடைய கனளவு. இப்போது நம்ம ஸ்பெசிஃபிக் என்ன பண்ணுறோம், இந்த எளிய கனசதுர அளவுக்கூட்டினுடைய கோளத்தினுடைய மொத்த கனளவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த சிம்பிள் கியூபிக் என்று சொல்லப்படுகின்ற எளிய கனசதுர அளவுக்கூட்டுள்ள கோளங்களின் மொத்த கனளவுன்னு போடுறப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த மொத்தமான கோளங்களின் எண்ணிக்கையை ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ 1 பெருக்கல்
இந்த ஃபார்முலா இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா, பை ஏ கியூப் டிவைடட் பை 6ங்கிறது. சரியா? அடுத்தது அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1 வந்து நீங்கள் இதால் பெருக்கினீங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். பை ஏ கியூப் பை 6ன்னு வந்துடும். அடுத்தது என்ன பண்ணுறோம், பொதிவு பின்னம் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இந்த பொதிவு பின்னத்தினுடைய ஃபார்முலா நம்ம படிச்சுக்கிறோம். பொதிவு திறன், பொதிவு பின்னம் எல்லாம் ஒன்று தான். ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு எவ்வளோ, பை ஏ கியூப் டிவைடட் பை 6 டிவைடட் பை அலகு கூட்டின் கன அளவு. இப்போ தான் சொன்னேன், அலகு கூட்டினுடைய கன அளவு ஏ கியூப். அப்போ ஏ கியூப் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இப்போ இந்த ஏ கியூபுக்கும் இந்த 3 கேன்சல், ஏ கியூப் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும், பை பை 6ன்னு வரும். ஸோ பொதிவு பின்னத்துக்கு இன்டூ 100 போட்டுக்கலாம். ஸோ இங்கே இன்டூ 100. பையனுடைய மதிப்பு நமக்கு தெரியும், 3.14 இன்டூ 100 டிவைடட் பை 6. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 52.38% வரும். இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 52.38%ங்கிறது என்ன, எளிய கனசதுர அலகு கூட்டினுடைய பொதிவு பின்னம் அல்லது பொதிவு திறன். இது என்ன, இது எதை குறிக்குதுன்னா, அந்த ஒரு அலகு கூட்டில், அதாவது எளிய கனசதுர அலகு கூட்டில் 52.38% வந்து உங்களுக்கு கோளங்களால் நிரம்பியுள்ளது. அப்போ மீதம் உள்ளதெல்லாம் வெற்றிடம். ஓகேங்களா? அடுத்தது பொருள் மைய கனசதுர அலகுக்கூடு. இதில் நீங்கள் படத்தில் கவனிச்சிங்கன்னா 8 மூலைகளில் 8 அணுக்கள் காணப்படும் பொருள் மைய கனசதுர அலகுக்கூட்டில். அதை தவிர அந்த அலகுக்கூட்டினுடைய மையத்தில் ஒரு அணு இருக்கும். இதனுடைய 3 டைமென்ஷனல் படத்தில் கவனித்து பாருங்கள், அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கக்கூடியது தான் வந்து பொருள் மையம் கனசதுர அலகுக்கூட்டில் காணப்படுகின்ற மையத்தில் இருக்கின்ற அந்த அணு. இப்போ இதில் வந்து படத்திலிருந்து நமக்கு என்ன ஒரு கருத்து தெரியுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரேடியஸ் ஆர், அதாவது ஆரம் வந்து √3a/4. சரிங்களா? இப்போது இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த பொருள் மைய கனசதுர அலகுக்கூட்டினுடைய பொதிவு திறனை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து பொருள் மைய கனசதுர அலகுக்கூடு, இதனுடைய பொதிவு திறனை நம்ம கால்குலேட் பண்ணலாம். முதலாவது அகெயின் பொதிவு திறனுடைய ஃபார்முலா, ஒரு அலகுக்கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு டிவைடட் பை அலகுக்கூட்டின் கன அளவு பெருக்கல் 100. சரிங்களா? இப்போது என்ன நம்ம படித்தோம்னா, இந்த பொருள் மைய கனசதுர அலகுக்கூட்டில் வந்து ஆர், ரேடியஸ் ஆர், ஆரம் வந்து √3a/4. அது அந்த படத்துலேருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்தது ஒரு அலகுக்கூட்டுக்கு சொந்தமான கோளங்களின் எண்ணிக்கை, அதாவது இந்த பொருள் மைய கனசதுர அலகுக்கூட்டுக்கு சொந்தமான கோளங்களின் எண்ணிக்கை எவ்வளோ, 2. இதை நான் வச்சுக்கணும். இப்போது ரேடியஸ் அல்லது ஆரம் ஆறாக இருக்கிறப்போ அந்த கோளத்தினுடைய கன அளவு நமக்கு தெரியும். ஃபார்முலா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அல்லது கோளத்தினுடைய கன அளவு 4/3 πr3. இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த மதிப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ உனக்கு எங்களுக்கு என்ன ஆகுன்னு பாருங்கள், 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக √3a/4 இதை க்யூப் பண்ணிக்கிறோம். அப்போது 4/3 இன்ட்டு பை இன்ட்டு √3 க்யூப் பண்ணி என்ன வருங்க, √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3. அப்போது 3√3ன்னு வரும். இந்த ஏவுக்கு ஒரு ஏ க்யூப் போட்டுருங்க. ஏவை க்யூப் பண்ணால் டிவைடட் பை 4 க்யூப் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4, அப்போ 64 வரும். சரியா? இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 4க்கும் 64க்கும் நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா 16 டைம்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள், √3 பை ஏ கியூப் டிவைடட் பை 16 வரும். ஓகேங்களா? இது வந்து என்னது, இந்த கோளத்தினுடைய கன அளவு. இப்போது இந்த பிசிசி அலகுக்கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த பிசிசி அலகுக்கூட்டில் இருக்கின்ற மொத்த கோளம் எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ 2 பெருக்கல், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர். ஸோ √3 பை ஏ கியூப் டிவைடட் பை 16. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த 2க்கு 8 டைம்ஸ் போயிடும். அப்போ என்ன ஆன்சர் வரும், √3 பை ஏ கியூப் டிவைடட் பை 8ன்னு வரும். இப்போ அடுத்தது பொதிவு திறன் கால்குலேட் பண்ணலாம். இந்த பொதிவு திறனை கால்குலேட் பண்ணுறப்போ ஃபார்முலா என்ன, ஸோ பொதிவு திறன் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச √3 பை ஏ கியூப் டிவைடட் பை 8. இது வந்து இந்த நியூமரேட்டர், ஒரு அலகுக்கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு. இந்த இடத்துல நம்ம பிசிசி என்று சொல்லப்படுகின்ற பொருள் மைய கனசதுரத்தை கால்குலேட் பண்ணுறோம். டிவைடட் பை ஏற்கனவே சொன்ன மாதிரி அலகுக்கூட்டினுடைய கன அளவு வந்து ஏ கியூப். அப்போ இந்த ஏ கியூப் போட்டுக்கங்க. இந்த ஏ கியூபுக்கு ஏ கியூப் கேன்சல் ஆயிரும். அப்போது √3 பை டிவைடட் பை 8, இந்த ஃபார்முலாவில் இன்ட்டு 100 இருக்குது, இங்கே இன்ட்டு 100 போட்டுக்கலாம். அப்போது √3க்கு மதிப்பு தெரியும் 1.732 இன்ட்டு 3.14, பை மதிப்பு இன்ட்டு 100 டிவைடட் பை 8. இதெல்லாம் சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 68% வரும். ஸோ இங்கிருந்து நமக்கு இந்த 68%ங்கிறது எதை குறிக்குது, இந்த பொருள் மைய கனசதுர அலகுக்கூட்டில் 68% வந்து கோளங்களால் நிரம்பியுள்ளது. மீதம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் வெற்றிடம்.
அடுத்து முகப்பு மைய கனசதுர அளவுக்கூடு. இந்த படத்தில் கவனிச்சு பாருங்க, 8 மூலைகளில் 8 அணுக்கள் காணப்படுகிறது. அதுபோக முகப்பினுடைய மையத்தில் இங்கே 6 முகப்பு இருக்குது. அப்போ அந்த 6 முகப்பினுடைய மையத்திலையும் அணுக்கள் இருக்குது. இதுதான் வந்து நம்ம முகப்பு மைய கனசதுர அளவுக்கூடுன்னு சொல்கிறோம். இந்த படத்தில் ரேடியஸ் ஆர்னுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. a√2/4 அல்லது √2a/4ங்கிறது. அதாவது நமக்கு வந்து படத்திலிருந்து நமக்கு தெரிய வருகின்ற அந்த ரேடியஸ்னுடைய மதிப்பு a√2/4. இப்போ இந்த மதிப்பை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இந்த முகப்பு மைய கனசதுர அளவுக்கூட்டினுடைய பொதிவு பின்னத்தை கால்குலேட் பண்ணுறோம். இப்போது இந்த முகப்பு மைய கனசதுரம் FCC இந்த அளவுக்கூட்டுக்கு நம்ம பொதிவுத்திறனை எப்படி கால்குலேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபார்முலா படிச்சுக்கிறோம். ஒரு அலகுக்கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு டிவைடட் பை அலகுக்கூட்டின் கன அளவு இன்ட்டு 100. இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் வரும். சரியா? இப்போ தான் படித்தோம். அந்த டயக்ராமில் இருந்து நமக்கு என்ன ஒரு கருத்து தெரிய வருதுன்னா, இந்த இடத்துல அதாவது முகப்பு மைய கனசதுர அளவுக்கூட்டில் வந்து ரேடியஸ் ஆர்னுடைய மதிப்பு √2a/4. அடுத்தது இந்த முகப்பு மைய கனசதுர அளவுக்கூட்டுக்கு சொந்தமான கோளங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ, மொத்தம் எவ்வளோ, 4. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு வந்து ரேடியஸ் ஆராக இருந்துச்சுன்னா அந்த கோளத்தினுடைய வால்யூம் கனளவு என்னவாக இருக்கும், 4/3πr3. இப்போ நமக்கு வந்து இந்த ஆர் மதிப்பு இதுக்கு போட்டு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா என்ன வரும்னு பாருங்கள். 4/3π இன்ட்டு √2a/4 ஹோல் கியூப்னு போடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு √2 கியூப் பண்ணால் √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2, அப்போ 2√2 ஆகும் உங்களுக்கு. ஸோ 2√2 ஏவை கியூப் பண்ணால் a கியூபு டிவைடட் பை 4 கியூப் பண்ணால் உங்களுக்கு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 64 வரும். ஓகேவா? சரி, இப்போது இதை சிம்பிளை பண்ணலாம். என்ன ஆகுன்னு பாருங்கள். இந்த 4க்கு இந்த 16 டைம்ஸ் போயிடும். ஓகேவா? அடுத்தது நமக்கு சிம்பிளை பண்ணோம்னா சரி பை இன்ட்டு 2√2a கியூப் டிவைடட் பை 48 வரும். இந்த ரெண்டு இது பாருங்கள். இது 25 டைம்ஸ் போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், √2πa கியூப் டிவைடட் பை 24 இருக்கும். இப்போ நம்ம கிடைச்ச இந்த ஃபார்முலா என்னது, இதை கோளத்தினுடைய கன அளவு இதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொதிவுத்திறன் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஒரு அளவுக்கூடு இந்த இடத்துல நம்ம மீன் பண்ணுறது என்ன, பொருள் மைய அதாவது முகப்பு மைய கனசதுர அளவுக்கூடு. அப்போ அதுக்கு வந்து இப்போ தான் சொன்னேன், அந்த சொந்தமான கோளங்களின் எண்ணிக்கை 4. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, FCC அளவுக்கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவுன்னு போகிறப்போ இந்த FCC அளவுக்கூட்டில் உள்ள கோளங்களின் எண்ணிக்கை வந்து 4 இன்ட்டு இந்த கன அளவு √2πa³ டிவைடட் பை 24. இப்போ இதை சிம்பிளை பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த 4க்கு 6 டைம்ஸ் போகும். அப்போ நமக்கு என்ன வரும், √2πa³ டிவைடட் பை 6 வரும். இது வந்து நியூமரேட்டர் இருக்கக்கூடியது. அப்போது பொதிவு திறன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா √2πa³ டிவைடட் பை 6 டிவைடட் பை அலகுக்கூட்டின் கனளவு. இப்போ தான் சொன்னேன், அலகுக்கூட்டினுடைய கனளவு பொறுத்தளவுக்கு ஃபார்முலா a³. இதை இப்போ நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். a³ கேன்சல் ஆயிரும். அப்போது பொதிவு திறனத்துக்கு ஃபார்முலா இன்ட்டு 100 வரும். ஸோ √2π/6 இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ இந்த √2னுடைய மதிப்பு என்ன, 1.414 இன்ட்டு பைனுடைய வேல்யூ என்ன, 3.14 இன்ட்டு 100 டிவைடட் பை 6. இது எல்லாத்தையுமே நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா 74% வரும். அப்போது இது எதை குறிக்குது நமக்கு, அதாவது ஒரு முகப்பு மைய கனசதுர அளவுக்கூட்டில் 74% கோளங்களால் நிரம்பியுள்ளது. மீதம் இருக்கக்கூடிய இடம் வெற்றிடம்.